வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். நான் மாணவனாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போதான் என் குருநாதரை சந்திக்கிறேன். அந்த குருநாதர் மருத்துவக் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தவர். அவருக்கு இந்த நியூராலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதிலெல்லாம் அவர் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாராம். திடீர்னு அவருக்கு இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லாமல் சென்று இமயமலைக்கு சென்று விட்டார். அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு முறை சொன்னார். ஒரு முறை அவர் வகுப்பிலே பாடம் எடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு நோயை பற்றி பேசினாராம். பேசின போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர் கேட்டாராம், ஐயா, இது நிரந்தர தீர்வா ஒரு நோய்க்குன்னும் போது அவர் சொன்னார், இல்லைப்பா, திருப்பியும் மனிதனுக்கு ஒரு நோய் சரியானால் மீண்டும் அது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உலகத்தில் எதுவுமே நிரந்தர தீர்வுன்னு கிடையவே கிடையாது. டிஸ்ஈஸ் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு உடலில் சுகவீனம் இருந்தால் ஒரு மருத்துவம் செய்கின்றோம். மீண்டும் அது சென்ற பின் 6 மாதமோ 8 மாதமோ இந்த சரீரம் இல்லாவிட்டால் இதை விட்டு கிளம்பித்தான் ஆகணும்னு அவர் சொல்லியிருக்கார். சொன்ன உடனே மாணவன் கேட்டிருக்கிறான், தீர்வே இல்லாத ஒன்றிற்கு அப்படின்னு அவன் எடுத்த உடனே இவருக்கு ஒரு கேள்வி. மரணமில்லா பெருவாழ்வு, சாகாக்கலை என்றெல்லாம் இவருக்கு ஒரு ஈடுபாடு விட்டது. வேகாத்தலை, போகா புனல், சாகாதன்னா சொல்லுவாங்க. கிளம்பிட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த காலகட்டத்திலே சென்னையிலே வைத்திய ரத்னம் பலராமையான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலங்களில் அவர் பல்வேறு தீர்க்க முடியாத நோய்களுக்கு ஏதாவது தீர்வு உண்டா சித்த வைத்தியத்தில்னு வள்ளல் மார்க்கத்தை பின்பற்றி சென்று கொண்டிருந்தவர். இந்த தேகத்தை கல்பம் செய்ய வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு ஒரு தேடல். அவரை பார்த்ததும் இவருக்கு ஒரு ஈடுபாடு. ஆஹா, நாமும் இது போல் ஒரு விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மிகுதியான உணவு கட்டுப்பாடு. அவர் காஃபி தண்ணி கூட குடிக்க மாட்டார். இயற்கை உணவு தான் சாப்பிட்டார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கடுமையான காயக்கல்ப பயிற்சிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் மூச்சு பயிற்சி அதெல்லாம் செய்து ஓரளவு உடம்பை ஆரோக்கியமாக இளமையாக வைத்திருந்தார். அவரோட வயசுக்கு அந்த தேக ஆரோக்கியம் என்பது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப கடுமையான உணவு கட்டுப்பாடு. எனக்கு ஒரு முறை தீராத வயிற்று ஒரு வலி ஏற்பட்ட பொழுது அவர் ஒரு மந்திரத்தை அருளினார். அருளி சில வைத்திய முறைகளை சொன்னார். மீண்டு விட்டேன். அப்புறம் தான் சொன்னார், ஐயா, நான் உண்மையிலே மருத்துவம் படித்தவன் தான், துறவியாக மாறிவிட்டேன், ஒரு பெரிய ஆன்மீக தேடல்லன்னு என்கிட்ட சொன்னார். அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா, வாழ்க்கையோட மெய்யான தத்துவம் எதற்காக பிறந்திருக்கிறோம்னு போது அவர் சொன்னார், சாமி, இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மனிதனுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடியது இறைவனை அடைவது தான். மற்றதெல்லாம் நம்ம எதோ சொல்கிறோம், வீடு வாசல் காரு பங்களா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மெய்யான நோக்கம் இந்த தேகத்திற்கு இறைவனை அடைவதுதான் என்று சொன்னார். அப்போ இருக்கிறதுலையே மிகவும் ஒரு அற்புதமான மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். எனக்கு 2 விதமான உபதேசங்களை தந்தார். ஒன்று பைரவ மந்திரங்கள். அவர் அருளியது தான் நான் சொல்லக்கூடிய பைரவ மந்திரங்கள்லாம். ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்துத்தாரணாய அஜாமிலபந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய மமதாரித்ரிய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நம ஸ்வாஹா. இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மந்திரத்தை அருளியது அவர்தான் எனக்கு. அப்போது அந்த பைரவ மந்திரங்களையும் அதை சொல்லக்கூடிய வழிவகையும், அவருக்கு பைரவ சித்தி ரொம்ப அதிகம், அதையெல்லாம் சொல்லித்தந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், பைரவ உபாசனையில் மல்லிகைப்பூ பயன்படுத்தக்கூடாது, சந்தன ஊதுபத்தி தேவை, மனம் ஒருநிலைப்பட வேண்டும், பைரவரை பற்றி மந்திரம் சொன்னால் அது முடிந்ததும் பாட்டு பாட வேண்டும், நிறைய அற்புதமான விஷயங்கள். அவர்கிட்ட தான் சித்துக்கள்னா என்ன அப்படின்றத மெய்யாகவே பார்த்தேன். பல்வேறு சித்துக்கள் செய்து காட்டுவார், இயல்பாகவே சாதாரணமாகவே நிகழும். அதே போல் தற்பொழுது மிகவும் பழனிக்கிட்ட பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தர் ஜீவசமாதி
அவருக்கு ஒரு உடல் சுகவீனம் ஏற்பட்ட பொழுது இவர் தனது சித்துக்களால் அவருக்கு சரி செய்த கதைகளும் உண்டு. வெளியில் அதிகம் தெரியாது நிறைய மக்களுக்கு. ஏன்னா அந்த பழனிக்கிட்ட இருந்த சித்தர் வந்து சாப்பிட்ட பாத்திரமெல்லாம் என் வீட்டில் தான் இருக்கு இன்னும். அப்போது ஏன்னா அப்பாக்கெல்லாம் அவர் கொஞ்சம் நண்பர். எத்தனையோ நிலைகளை எனக்கு அறிவித்தவர் அவர். கொல்லிமலையில எல்லாம் சுற்றிட்டு இருந்தார், இமயமலை பக்கமெல்லாம் அடிக்கடி. அப்போ அவர் சொல்லுவார், இருக்கிறதுலையே பெரிய மந்திரம், எல்லா மந்திரத்துக்கும் மேலே பூட்டு சாவி எல்லாமே ஒரு மந்திரத்தில் தான் இருக்குது, 5 எழுத்து. இந்த 5 எழுத்து பஞ்சாட்சரம் என்பது நம்ம நினைக்கிறோம் என்னமோ எளிமையாக நமக்கு கிடச்சிருது. இந்தியாவில் எல்லாருக்கும் எடுத்த உடனே அப்படி பார்த்த உடனே பஞ்சாட்சரம் தெரிஞ்சிருது. உண்மையிலே அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அது. ஏனென்று சொன்னால் நம் சுவாசத்துக்கு பரி அப்படின்னு பேர். சுத்திரப்பாவைன்னு ஒரு பாட்டு உண்டு. சூத்திரப்பாவை சூத்திரப்பாவை கயிறற்று போகும் முன் சூட்சும கயிற்றை பாரடான்னு வரவர். அப்போ என்னென்னா இந்த உடம்பு ஒரு பப்பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு பொம்மை. இதுக்கான சூட்சும கயிறு இந்த சுவாசம். இது செல்லும் முன் சூத்திரப்பாவை கயிறற்று போமுன் சூட்சும கயிற்றை பாரடா, அதி சூட்சும கயிற்றை பாரடா. பாத்திரம் ஏந்தி பலரிடம் நின்றாலும் பாவனையாலே உடல் மனம் சென்றாலும் மாத்தீரை யமன் வரும் நேரம் எதுவும் உதவாது. அந்த சுக்கான நிலைப்படுத்தலைன்னா நம்ம என்னத்தை கற்றாலும் உதவாது. உதவக்கூடிய ஒரே ஒரு பொருள் பஞ்சாட்சரம். அது எல்லாத்துக்கும் மேலே தலையாய ஒன்று. ஆனால் நாம் உணர்வது கிடையாது. காரணம், எளிமையாக கிடைச்சிருது. எது எளிமையாக கிடைக்கிறதோ இனிமையாக கிடைக்கிறதோ அதை பற்றி நாம் உணர்வதே கிடையாது. பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம் முன்னோர்கள் அப்படியே எடுத்து கொடுத்தான். சித்தர்கள் அனைவரும் சிவசிவன்ற அந்த வார்த்தை, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ. எவ்வளோ இனிமையான ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு வெண்மையான ஒரு ஒளி. கண்ணை மூடினால் ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ. என்ன ஒரு அற்புதம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ.